நபிமார்களுடைய காலகட்டத்துல சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் ஷைபானு ராணி என்று சொல்லக்கூடிய இரண்டு நாதாக்கள் பெரிய வழிமாறிகள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? ஒரு பாதையில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பாதையில நடந்து போறாங்க. அவர்களுடைய ஈமான பாருங்க எந்த அளவுக்கு சொன்னா, அந்த பாதையில சென்று கொண்டிருக்கும் பொழுதேயே ஆப்போசிட்ல இருந்து என்ன செய்யறாங்க? மக்கள் எல்லோரும் பரிதோட்டு ஓடியாரா. இந்த இரண்டு நாதாக்களும் கேட்கிறாங்க, என்னத்துக்கு இப்படி ஓடியாரீங்க? எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்குது, ஓடி வருவதற்குண்டான காரணம் என்ன என்பதாக சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது மக்கள் எல்லோரும் சொன்ன வார்த்தை, அந்த பாதையில ஒரு சிங்கம் ஒன்று படுத்துட்டு இருக்குது, அந்த பாதையில சிங்கம் ஒன்று படுத்து கொண்டு இருக்கிறது, அதனால நாங்க என்ன செய்கிறோம்? பார்த்துட்டு பயந்துட்டோம், அதனால நாங்க ஒடியாரோம் என்பதாக சொல்லும் பொழுது இந்த இரண்டு நாதாக்களில் இருக்கக்கூடிய ஷைபானு ராணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாதாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரியுமா? என்ன செஞ்சிருப்பாங்க? இவங்களும் திரும்பி தலைதறிக்கு ஓடி இருப்பாங்களா? கிடையாது. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல இருக்கிறது என்பதாக அந்த சிங்கம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போய் செல்கிறார்கள். போன உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்துக் கொண்டு போய் வேறொரு பாதையில விட்டுட்டு வந்தார். சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்துக் கொண்டு போய் வேறொரு பாதையில விட்டுட்டு வந்தாங்க. இது கட்டுக்கட கிடையாது, நடந்த சம்பவம், ஹதீஸ்களில் வரக்கூடிய சம்பவம். புகாரி நீங்க பரட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும், ஆய்மக்களை இருந்தா தெரியும். புகாரி ஷரீஃப பரட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். சஹாபாக்களுக்கு மத்தியில நடந்த சம்பவம். என்ன செய்யறாங்க? சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்துக் கொண்டு போய் வேறொரு பாதையில விட்டுட்டு வராங்க. மக்கள் எல்லோரும் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல கேட்கிறாங்க, மக்களிடத்துல இவருடைய பேர் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி எல்லாம் இவங்க செய்வாரா? மக்களிடத்துல இவருடைய பெயர் கலிஃபாக்களை போன்று, நபிமார்களை போன்று, மற்ற நாதாக்களை போன்று இவருடைய பெயரும் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட செயலை இவர் செய்வாரா என்பதாக கேட்ட பொழுது ஷைபானு ராணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, ஒண்ணுமே சொல்லல. மக்களிடத்துல நபிமார்களை போன்று, கலிஃபாக்களை போன்று, நாதாக்களை போன்று என்னுடைய பெயர் பிரபலமாக கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் என்ன செய்தேன்? அந்த சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்துக் கொண்டு போய் வேறொரு பாதையில விட்டுட்டு வந்தேன். அவர்களை போன்று என்னுடைய பெயரும் பிரபலமாக வேண்டும் என்று சொன்னால் அந்த சிங்கத்தின் மீது என்னுடைய பொருள்களை ஏற்றிக்கொண்டு நான் சிங்கத்தோடு ஹஜ் செய்திருப்பேன் என்பதாக